الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. وقال أيضا ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أكثروا من ذكر هذه اللذات. وقال صلى الله عليه وسلم أيضا كفى بالموت واعظا. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகள் நமக்கு கற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடந்து எவைகளை விட்டும் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ஜுமாதல் ஊலா மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் பலதரப்பட்ட அமல்களில், இபாதத்துகளிலே, சேவைகளிலே ஈடுபடுகிறோம். சில விடயங்களில் கவனஈனமாக இருக்கிறோம். ஒரு சில அரிதான இடைக்கிடை ஏற்படுகின்ற விடயம், ஆனால் பெரும் படிப்பினைக்குரிய ஒரு அமல். அதுதான் எப்பொழுதாவது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி இருக்கிறோமா, ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதில் பங்கெடுத்திருக்கிறோமா? அன்பானவர்களே, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது துனியாவுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் புரியும். ஏற்கனவே தன்னுடைய காலால் நடந்தவர், விளையாடியவர், டிரைவிங் பண்ணியவர், எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ விதமான சாதனைகளை படைத்தவர். அவருடைய ஒரு சைக்கிணையால் பலர் எழுந்து நிற்பார்கள். அவருடைய ஒரு சைக்கிணையால் எழுந்தவர் உட்காருவார். அவர் வந்தாலே அமைதியாகுவார்கள். அவர் பேசினால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவருடைய மேனியிலே பெருமதியான ஆடைகள் எல்லாம் இருந்தன. அவர் பெருமதியான வாகனத்தை பாவித்தவர், வீட்டில் வசித்தவர். பல வங்கிகளுடைய கணக்கட்டைகள் அவருடைய பேசில், அவருடைய கையில் 5-6-10 லட்சம் பெறுமதியான மாணிக்கம் பதிக்கப்பட்ட மோதிரம், அந்த பெண்ணுடைய
உடம்பிலே ஒரு 10-12 லட்சம் பெறுமதியான நகைகள் பெண்களுடைய பகுதியிலே. இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் வெறும் மேனியோடு அந்த கட்டிலே படுத்திருப்பார். அவரால் எத்தனையோ விடயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவரால் ஒரு இமையை கூட அசைக்க முடியாமல் அங்கு படுத்திருக்கிறார். புரட்டுகின்ற பக்கம் எல்லாம் புரளுகிறார். யாராவது கோபக்காரன் வந்து, உதாரணம், யாருக்கு அப்படி நடக்கக்கூடாது, நடக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது, ஏதோ பழி தீர்க்க வேண்டும் என்று அவருடைய ஒரு ஊழியர், அவருடைய பணிவடையாளர், அவருடைய மேய்ச்சப்பட்டவர், அடிபட்டவன் தனிமையிலே அறையிலே அந்த ஜனாசாவுக்கு யாரும் செய்ய மாட்டார்கள். அடித்தாலும் அடிபட வேண்டும், தடுத்து நிறுத்த முடியாது. அன்பானவர்களே, இது ஒரு படிப்பினை. அந்த சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் நபியவர்களும் ஜனாசாக்களுடைய விவகாரங்களிலே முன்னிற்பார்கள். ஏன் நமக்கு நம்முடைய அப்படியான ஒரு நிலைமை வர இருக்கிறது என்பதை உணர்த்தும். கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு பெட் ரெஸ்டில் இருந்தார்கள். கடைசி 3 நாள் மிகவும் வருத்தம். 14 நாட்களுக்கு முன்னால், மௌத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னால், கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே செய்த வெளிப்படையான, சமூகத்தோடு இருந்து செய்த மிகப்பெரிய அமல் பணி என்ன? எங்கிருந்து அந்த நோய் ஆரம்பித்தது? கபிரிஸ்தானில் இருந்து. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கி விட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தலைவலி, கடுமையான தலைவலி. அந்த ஜனாசா வைபவத்தை, அந்த நிகழ்வை முடித்துவிட்டு, அடக்கம் செய்துவிட்டு வரும் பொழுதுதான் அந்த வருத்தம் ஆரம்பித்து, அந்த வருத்தம் தான் அப்படியே கூடி அப்படியே ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஃபாத்தாகுவதற்கு முன்னால் தன்னுடைய ஓடி ஆடி அந்த பணிகளை செய்கின்ற அந்த ஆரோக்கிய காலத்திலே ஜனாசா நல்லடக்கம் புரிந்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த வருத்தம் ஏற்பட்டது. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது உடுத்திருக்கின்ற ஆடை தொடக்கம், செய்கின்ற வியாபாரம், தொழில், உத்தியோகம் தொடக்கம், நாம் வாழ்கின்ற வீடு, ஓட்டுகின்ற வாகனம், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய வங்கிகளுடைய பேங்க் பேலன்ஸுகள், இதெல்லாமே தற்காலிகம். இதெல்லாமே ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் செயற்பாடுகள். மௌத்தாகிவிட்டால் இது அனந்தர சொத்துக்கள். 5 வங்கிகளுடைய 5 கார்டுகளிலும் 5 கோடிகள் இருந்தாலும் ரூஹ் பிரிந்தவுடன் நம்மோடு தொடர்பு துண்டிக்கிறது. நம்முடைய வீட்டுடைய தொடர்பு துண்டிக்கிறது. 30, 40, 50 வருடம் வாழ்ந்தவரை வீட்டுக்குள் அடக்க மாட்டார்கள். கூடிப்போன 24 மணித்தியாலங்கள். அதை விட கொஞ்சம் தூரத்திலிருந்து யாராவது வர வேண்டும் என்றால் ஒரு 30 மணித்தியாலங்கள் மேக்சிமம். ரூஹு பிரிந்தால் உலகத்திலே நம்முடைய ஜனாசா இருப்பது 24 தொடக்கம் ஒரு 30 மணித்தியாலங்கள். சிலருடைய ஜனாசா 3-4 மணித்தியாலங்கள் தான். ஏன்? அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீண்ட நேரம் வைக்க முடியாது, அவசரமாக அடக்கி விடுவார்கள். இதுதான் கண்ணியமான உலகம். எப்பொழுதுமே எந்த கட்டத்திலும் நம்முடைய சக்கராத், நம்முடைய மௌத்து, நம்முடைய ஜனாசா, நம்முடைய மறுமை வாழ்க்கையுடைய விடயங்களை மறக்காமல் இருக்க வேண்டும். எப்பொழுதாவது சிந்திக்கிறோமா? எப்பொழுதுமே ஜொலியாக, எப்பொழுதுமே என்டர்டைன்மெண்டாக, எப்பொழுதுமே கண்ணியமான கலகலப்பாக, சுவாரஸ்யமாக, ஜோக்காக, ஆடம்பரமாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்றால் மௌத்து கண்ணியமானே அதை சொல்லிவிட்டு என்ன டைம் குறிப்பிடப்பட்டு வருவதல்ல. அது வந்தால் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. துனியாவில் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலாம், நமக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ளலாம். அமைப்பு நம்முடைய கட்டுப்பாட்டில். அதை இங்கு மாற்றலாம், அதை இங்கு மாற்றலாம், வெள்ளையை கருப்பாக மாற்றலாம், கருப்பை வெள்ளையாக மாற்றலாம், எல்லாமே செட்டில்மெண்ட். ஆனால் மலக்குல் மௌத் வந்துவிட்டால் இந்த வந்த இடம், ரூஹு பிரியக்கூடிய இடம் ஒரு கேவலமான இடமாக இருந்தால் மலக்குல் மௌத்தே கொஞ்சம் டைம் தாருங்கள், மஸ்ஜிதுக்குள் ஓடி போய் வுது செய்துவிட்டு தொழுகிறேன், சுஜூதில் இருக்கும் பொழுது ரூஹை வாங்குங்கள் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இதா ஜா அஜலுஹும்
லா யஸ்தஅகிருன ஸாஅ வலா யஸ்தக்திமூன். நேரம் தவணை அஜல் வந்துவிட்டால் ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டாது. அந்த இடத்தில் மௌத்து தான். எந்த விதமான டிராமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் நடிப்புகளுக்கும் இடம் இல்லாத ஒன்றுதான் சக்கராத். அங்கு நயவஞ்சகமாக சிரிக்க முடியாது. அங்கு நாம் பாவிக்கின்ற அழகு சாதன பொருட்கள், மேக்கப்புடைய கிரீம்களை வைத்து அழகெடுக்க முடியாது. அங்கு கண்ணியமான எந்த பெருமதியான பெர்ஃபியூம் அத்தர் பூசி இருந்தாலும் நம்முடைய ரூஹுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது. நல்லவருடைய ரூஹு நறுமணம், பாவிகளுடைய ரூஹு துர்நாற்றம். பாவிகளுடைய அல்லாஹ் மறந்து வாழ்ந்தவருடைய ரூஹை மலக்குமார்கள் வெறுப்போடு வரவேற்பார்களாம். நல்லவருடைய ரூஹு போகும் பொழுது கௌரவமாக எழுந்து நின்று கௌரவமாக வரவேற்று மர்ஹபன், என்ன நல்ல இந்த நல்ல மனிதருக்கு, நல்ல ஆத்மாவுக்கு, நல்ல ரூஹுக்கு நல்வர உண்டாகட்டும் என்று வரவேற்பு. நம்முடைய ரூஹு வரவேற்கப்படும். வாழும் பொழுது சில வேளை சபைகளுக்கு அழைக்கப்படாத மனிதராக இருக்கலாம், இன்விடேஷன் கொடுக்கப்படாதவராக இருக்கலாம், ஒரு 3 வீல் டிரைவராக இருக்கலாம், ஒரு நாட்டாமையாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலிலே பராட்டா போடக்கூடியவராக இருக்கலாம், ஒரு கண்ணியமனுடைய எடுப்படி வேலை செய்கின்ற சம்பளத்துக்கு வேலை செய்த ஊழியராக இருக்கலாம். நல்லவராக வாழ்ந்தால் அவருடைய ரூஹும் மணக்கும். பாவியாக இருந்தால் அந்த ஊழியருக்கு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்திய முதலாளியாக இருக்கலாம், அவர் குடிமகனாக இருக்கலாம், இவர் ஆட்சியாளராக இருக்கலாம், அவர் படித்தவராக இருக்கலாம், இவர் பாமரராக இருக்கலாம், அவருடைய ரூஹு நாரும். நாம் பூசுகின்ற அத்தரை வைத்து கப்பனிலே கண்ணியமாலே பெருமதியான அத்தர் எல்லாம் ஊற்றுவார்கள். ஹஜ்ஜிக்கு போய் வாங்கி கொண்டு வந்தது, உம்ராவுக்கு போய் வாங்கி கொண்டு வந்தது எல்லாம் ஊற்றுவார்கள். அந்த கஃபனே தற்காலிகம் தான். அந்த கஃபனே தற்காலிகம். நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃபன் வரும். நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்திலிருந்து அந்த ஹனூத் என்ற அந்த வாசனை திரவியம் வரும். நல்லடியார்களுக்கு இங்கு உலகத்தில் நாம் நம்முடைய கடமை என்று சில விடயங்களை செய்வோம். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து மலக்குமாரிடம் மலர் செண்டுகளை, பிளவுபொக்கைகளை அனுப்புவான். வரவேற்பு. எனவே கண்ணியமான நான் பேச வந்த விடயம் என்னவென்றால், அடிக்கடி இப்படியான நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட வேண்டும். ஒரு மையத் ஒருவர் மௌத்தாகுவதே நமக்கு படிப்பினை. 2-3 குர்ஆன் வசனங்களை ஓதினேன், 2 ஹதீசுகளை சொன்னேன். அந்த 2 ஹதீஸ், 2 குர்ஆன், 3 வசனங்களை வைத்து என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய விளக்கங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் உள்ளத்தால் கேட்போம். அன்பானவர்களே, நீங்கள் பயந்து விரண்டு நீங்கள் ஓடுகின்ற மௌத்து இருக்கிறதே, மௌத்துக்கு காரணமாக நாம் முடிவு செய்திருக்கக்கூடிய விடயங்களை செய்ய மாட்டோம். ஒரு ஏதாவது ஒரு என்ன உட்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் சாப்பாடா, அதில் உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிறார்களா, உட்கொள்ள மாட்டோம். ஒரு பாதையால் போனால் உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் போக மாட்டோம். ஒரு வேலையை டேஞ்சரான ஒரு ஆபத்தான வேலையை செய்ய முனையும் பொழுது இங்கே இந்த வேலையை செய்ய வேண்டாம், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்றால் செய்ய மாட்டோம். மௌத்துக்கு காரணமாக வெளிப்படையில் விளங்குகின்ற எதையுமே நீங்கள் செய்யாமல் வெறுண்டோடுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் வெறுண்டோடினாலும் மௌத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அல்ல, மௌத்து உங்களை மீட் பண்ணும். மௌத்தை நீங்கள் சந்திப்பதல்ல, மௌத்து உங்களை சந்திக்கும். நிச்சயமாக மௌத்து உங்களை ஃபேஸ் பண்ணும். சும்மத்துரத்துனில் ஆலிமில் கைபி வ ஷஹாதா, மறைவான ரகசியமான அனைத்தையும் அறிந்தவனிடம் முன்வைக்கப்படுவீர்கள், மீட்சி அனுப்பப்படுவீர்கள். மறுமையில் அல்லாஹ்விடம் அவன் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அறிவிப்பான். உங்களுடைய செயற்பாடுகளை நல்லதா கெட்டதா எல்லாவற்றையும் எல்லாம் அறிவிப்பான். அடுத்த ஆயத், நீங்கள் எப்பொழுது துனியாவில் பிஸி ஆகிவிட்டீர்கள். அல்ஹாக்குமுத் தகாசுர், கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும், கூடுதலாக துனியாவுடைய அமைப்பிலே முன்னேற வேண்டும். பிழையல்ல கண்ணியமான தீனுடைய நோக்கங்களோடு சம்பாதிப்பது, முன்னேறுவது. ஆனால் தீன் மறுமையை மறந்து, மௌத்தை மறந்து நாம் அதிலே பாடுபடுகின்ற பொழுது நம்மை அது தவறான வழியிலே இட்டு செல்லும். மௌத்துடைய சிந்தனை இல்லாமல்
நமக்கு ஒரு எல்லா விடயங்களும் செய்து விடப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வரும் என்ற எண்ணம் இல்லாத பொழுது நம்மை உயிரோடே மௌத்தாக்கிவிடும் நம்முடைய உள்ளத்தை. துனியா ஒன்றை அதிகமாக மோகம் கொள்வது, அதிலே லயிப்பது உங்களை குருடராகவும் செவிடராகவும் மாற்றிவிடும். அலால் அறாம் விளங்காது, நயவஞ்சகம் நேர்மை விளங்காது, பொய் உண்மை விளங்காது, சத்தியம் அசத்தியம் விளங்காது, நல்லது கெட்டது விளங்காது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றும் விளங்காது. எல்லாமே சமமாக இருக்கும். எல்லாமே சமம். எதையும் செய்வார். வருமானம் வருகிறது என்றால் எதையும் விற்பார், எதையும் வாங்குவார். என்ன பொய்யை சொல்லி வியாபாரம் செய்வார். அன்பானவர்களே, அல்ஹாக்குமுத் தகாசுர், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், துனியாவிலே முன்னேற வேண்டும் என்ற அந்த ஈடுபாடு உங்களை பராக்காக்கி விட்டது, பிஸியாக்கி விட்டது. கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரை, கபருக்குள் போகும் வரைக்கும், மௌத்தாகும் வரைக்கும் நீங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று மிகவும் அதில் ஈடுபாடு காட்டி பிஸியாகி விட்டீர்கள். தொழுகைக்கு நேரம் இல்லை, குர்ஆனுக்கு நேரம் இல்லை, திக்ருக்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வோடு உரையாட நேரம் இல்லை. தனிமையிலே அல்லாஹ்வோடு எத்தனை இரவுகளை முடித்திருக்கிறோம், எத்தனை இரவுகள் எத்தனை விடயங்களுக்காக விழித்திருக்கிறோம். இரவு பூராக இண்டோரில் விளையாடி இருக்கிறோம், இரவு பூராக கேம் விளையாடி இருக்கிறோம், இரவு பூராக கரம் விளையாடி இருக்கிறோம், இரவு பூராக டாம் விளையாடி இருக்கிறோம், இரவு பூராக கைவிளையாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இரவுகளை, எத்தனையோ துனியாவுடைய வீணான விடயங்களுக்காக விழித்திருக்கிறோம். ஒரு இரவு கண்ணியமான முழு இரவும் நான் நின்று வணங்கினேன், நபில் தொழுதேன் சொல்ல முடியுமா? முழு இரவுமே குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன் சொல்ல முடியுமா? முழு இரவும் அல்லாஹ்வோடு நான் உரையாடி அழுது மன்றாடி கண்ணீர் வடித்து என்னுடைய மறுமை வாழ்க்கை நினைத்து அல்லாஹ்வுக்காக ஓர் இரவை, இந்த 50, 60, 30, 40, 20, 25 வயதில் ஒரு இரவை அல்லாஹ்வுக்காக முடித்திருக்கிறேனா? என்ன சிந்தனையில் வாழ்கிறோம், என்ன சிந்தனையில் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இரவு ஒரு 6 மணித்தியாலம், 7 மணித்தியாலம், 5 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்காக விழித்த ஒரு நிகழ்வு கிடையாது. நாம் நம்முடைய டயரியில் எழுதி வைப்பதற்காவது ஒன்று கிடையாது. எந்த வாழ்க்கை யாருக்காக? நாம் படுகின்ற பாடெல்லாம் யாருக்காக? நம்முடைய ஒவ்வொரு வியர்வையும் எட்டுக்களும் களைப்பும் பசியும் எல்லாமே நமக்குரியதா? இல்லை. அதில் 90% மற்றவர்களுடைய லாபத்துக்கு தான். மற்றவருடைய லாபத்தை கஷ்டப்படுகிறோம். மற்றவர்களை நல்லா வைக்க நாம் டயர்டாகிறோம். மற்றவர்கள் நல்லா வாழ நாம் சிரமப்படுகிறோம். நம்முடைய வருமானத்தை முழுக்க நாம் அனுபவிப்பதில்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், மற்றவர்களுக்காக நம்முடைய தீனை மார்க்கத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். ஏதோ சம்பளம் கிடைக்கிறது, கிடைக்கிறதா, ஆனால் முழுக்க முழுக்க நாம் நமக்காக அனுபவிப்பது கிடையாது. நமக்கென்று அனுபவித்தாலும் தற்காலிகம். ஹதீஸ் ஒன்றை சொன்னேன், அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை சுகண்டிகளை கட் பண்ணக்கூடிய, பிரதானமான லைனை கட் பண்ணினால் எதுவுமே வேலை செய்யாது. உங்களுடைய இன்பங்கள், உங்களுடைய சுகண்டிகள், உங்களுடைய என்ஜாய்மெண்ட், நீங்கள் எடுக்கின்ற ஹாபி, ஜொலி, எல்லாவற்றையும், லக்ஸரிகள் அனைத்தையும் துண்டிக்கின்ற மௌத்தை அதிகம் ஞாபகம் செய்யுங்கள். எல்லாமே துண்டித்துவிடும். என்ன ஆட்டம் ஆடினாலும் ரூஹு பிரிந்தால் அவ்வளவுதான். அப்படி ஷட் டவுன் ஆகிவிடுவோம், சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும். அதுக்கு பின்னால் கண்ணியமானே, நமக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கும் ஒரு மரக்கட்டைக்கும் வித்தியாசம் கிடையாது, நமக்கும் ஒரு ஜட பொருளுக்கும் வித்தியாசம் கிடையாது. நாம் இந்த ரூஹ் என்ற இந்த உயிர் மூலம்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கஃபாபில் மௌத்தி வாஇதா, மௌத்து, ஒருவர் மௌத்தாகுவது, ஒரு மரண செய்தி நமக்கு கேள்விப்படுவது, அதுவே சிறந்த ஒரு அட்வைசர், சிறந்த உபதேசி. மையத்தை வைத்துக் கொண்டு பண்ணுகின்ற பயானை விட அந்த மையத்தை, உதாரணமாக ஒரு 50 வயது 60 வயது நபர் மரணிக்கிறார் என்றால், 50s இருக்கக்கூடிய 50 60 55 வயது என்றால், 50 வயது 60 வயது இடைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமை சிந்திக்க வேண்டும். 20 வயதில் இருக்கின்ற நினைக்க வேண்டும், என்னை விட ஒரு 30 வருடம் கூடுதலாக வாழ்ந்து சென்றிருக்கிறார், எனக்கு எவ்வளவு ஆயுள் இருக்குமோ தெரியாது.
ஒரு பெரிய துனியாவுடைய வசதியோடு இருந்தவர், ஆட்சியோடு இருந்தவர், அதிகாரத்தோடு இருந்தவர், ஏன் பெரிய பவரோடு இருந்தவர், இன்று என்ன நடந்திருக்கிறது சிந்திக்க வேண்டும். நானும் இதில் இருக்கிறேன். என்னுடைய இந்த துறை எப்படி நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் மாற்றிக்கொள்வது? படிப்பினை என்ன ஆட்டம் ஆடினார், என்ன சண்டித்தனம் காட்டினார், என்ன அடக்கி வைத்திருந்தார், என்ன போடு கொண்டிருந்தார். இப்பொழுது உருட்டுகின்ற பக்கம் எல்லாம் உருண்டு கொண்டிருக்கிறார். படிப்பினை. இவர் பல பேரை உருட்டியவர், உதைத்தவர், வைத்து விளையாடியவர். இன்று அவருடைய ஜனாசா ஒரு திருப்புகின்ற பக்கமெல்லாம் திரும்பக்கூடிய, உருட்டுகின்ற பக்கமெல்லாம் உருளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பலர் பல விடயங்களை சாதித்தவர் இன்று சுமந்து செல்லப்படுகிறார். ஒரு கவிஞர் படிக்கிறார், எத்தனையோ ஜனாசாக்களை நீ சுமந்து செல்கிறாய், சுமந்து செல்லப்படுகின்றன. நீயும் ஒரு நாள் அந்த பெட்டியிலே, அந்த கட்டிலே சுமந்து செல்லப்படுவாய் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அல்ல கண்ணியமானவர்களே, எந்த நிலைமையில் நாம் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதிலே அதிகமாக ஈடுபாடு காட்டுவோம். நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம், சக்கராத் மௌத்து வந்துவிட்டால் செட்டில்மெண்ட் நடப்பதற்கு, டிராமா காட்டுவதற்கு, எடிட் பண்ணுவதற்கு எதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. எங்கிருந்து கொண்டு எங்க இருப்பது போன்று எடிட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. அந்த ஆப்பிலே போய் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இங்கிருந்து கொண்டு காபத்துல்லாவை தொட்டுக் கொண்டிருப்பது போன்று எடிட் பண்ணலாம். இங்கிருந்து கொண்டு ஏதாவது நாட்டில் இருப்பதாக காட்டலாம். அந்த டவருக்கு முன்னால் இருப்பது போன்று எடிட் பண்ணலாம். உலகத்தில் எல்லாமே ஒன்றை இன்னொன்றாக மாற்றி செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஆனால் கண்ணியமான மௌத் இருக்கிறது யதார்த்தம், அது யதார்த்தமாகத்தான் வரும். அதில் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. இங்கு உள்ளத்திலே கோபத்தை வைத்துக் கொண்டு ஒருவரை பார்த்து முழு பற்களையும் காட்டி சிரிக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அவரை பற்றி ஒரு கோபம், விரோதம். ஆனால் மௌத்துடைய நேரத்தில் ஒரு மையத்து, ஒரு ஜனாசா புன்னகையோடு சிரிப்போடு இருக்கிறது என்றால் அது உண்மையான புன்னகையாக, சிரிப்பாக இருந்தால் தான் அந்த பிரகாசமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நான் பேசிக்கொண்டு வருகிறவருடைய துனியாவுடைய எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதிகமா அடிக்கடி மௌத்தை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். எந்த கட்டம் எனக்கு என்னால் ஒரு ஈயை கூட விரட்ட முடியாத ஒரு கட்டம் வரும். ஒரு எறும்பினுடைய உடம்பிலே ஓடினால் அந்த எறும்பை கூட தட்ட முடியாத ஒரு கட்டம் வரும். அதற்கு இன்னும் ஒருவர் தேவைப்படும். கண்ணியமானவர்களே, சில வேளை மனிதன் அடிப்படையிலே சுத்தப்படுத்தப்பட்டு வைத்திருந்தாலும் ஏதாவது மனித உடல்கள், உறுப்புகள், துவாரங்களிலிருந்து உதாரணம் சொல்கிறேன், நம்முடைய நாசியால், நம்முடைய மூக்கால் ஏதாவது நீர் வழியாகினால் அந்த நீரை துடைக்க இன்னும் ஒருவர் தேவைப்படும். நம்முடைய உறுப்புகளில் இருந்து வருகின்ற நீரை கூட துடைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டம் நமக்கு வர இருக்கிறது. அதை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்ற வேண்டும். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தொடர்பை கூட்டிக் கொள்ள வேண்டும். எதில் ஈடுபட்டாலும் மௌத்துடைய சிந்தனை, எதில் ஈடுபட்டாலும் மறுமையுடைய சிந்தனை. எந்த துறையில் ஈடுபட்ட இந்த துறையை எப்படி என்னுடைய மீசானுக்கு நன்மை நெருக்கப்படக்கூடிய தட்டிலே எப்படி இந்த துறையை நான் மாற்றுவது? அது அரசியல்வாதியா இருக்கலாம், என்ன செல்வந்தராக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், என்ன எந்த துறையில் அவர் வளமுள்ளவராக இருந்தாலும் அந்த துறையை அவர் மௌத்துக்கு பின்னால் பயனளிக்கக்கூடியதாக மாற்றுவதற்கு இப்படியான சிந்தனைகள் நமக்கு பயனளிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில இரவுகள் ஒரு தடவை நடந்திருக்கிற சம்பவம். மனைவியோடு இருப்பார்கள். திடீரென மனைவி விழித்து பார்த்தால் கணவன் படுக்கையில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேடி போகிறார்கள். தேடி போய் பார்த்தால் ஜன்னத்துல் பகீயிலே, கபிரிஸ்தானிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சில ஜனாசா வைபவங்களில் மையத்துகளை அடக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அழுவார்கள். கண்ணியமானவர்கள், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய கண்ணியமான மனித புனிதர், சொர்க்கத்துடைய கதவே முதலாவது திறக்கப்படும் இவர்களுக்காக, கபரிலிருந்து முதலாவது எழுப்பப்படுபவர்கள் இவர்கள். பல சிறப்புகள் வாய்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில ஜனாசாக்களை அடக்கிவிட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து அழுவார்களாம். அந்த இடத்தில் அப்படி நிலம் நனைந்திருக்குமாம். நிலம் அப்படியே நனைகின்ற அளவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். ஆயிஷால போய் பார்த்தால் கபிரிஸ்தானில் இருந்து அழுது மண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் கண்ணியமானவர்களே, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை.
நம்முடைய ஆயுள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கை எவ்வளவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கை 1447 11 கழித்து பாருங்கள். 1447 11 கழித்து பாருங்கள். கண்ணியமானே 1435 வருடங்கள், 1435 36 வருடங்கள் பூர்த்தியாக 35 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கை. நமக்கு எத்தனை 100 எத்தனை 1000 வருடங்கள். அந்த வாழ்க்கை தனிமை. ஒரு பயணம் போக வேண்டும், நைட் பயணம், ட்ரக் பண்ண வேண்டும். டிரைவர் என்ன செய்வார்? நைட் பயணம் வரும்பொழுது போரிங்காக இருக்கும், பயமாக இருக்கும். கூட்டாளி ஒருவரை போட்டுக் கொள்வார், இன்னும் ஒரு டிரைவரை போட்டுக் கொள்வார். ஒரு 3-4 மணித்தியால பயணத்துக்கு, ஒரு 3-4 மணித்தியாலுக்கு பார்ட்னர் தேவைப்படுகிறார். ஒரு 3-4 மணித்தியால பயணத்துக்கு உதவிக்கு ஆறுதலுக்கு ஆள் தேவைப்படுகிறார். இவ்வளவு நீண்ட பயணத்துக்கு என்ன இருக்கிறது நம்மிடம்? யார் வருவார்கள்? போரிங்காக இருக்கும் பொழுது கான்பரன்ஸ் கால் போட்டு யாரோடு பேச முடியும்? கபரில் யாரோடு கண்ணியமானவர்களே என்ன அங்கே செக் பண்ண முடியும்? யாரோடு அங்கு கவலைகள் வரும் பொழுதோ என்ன வருத்தங்கள் வரும் பொழுது ஷேர் பண்ணி கொள்ள முடியும்? நம்முடைய அமல்கள் தான் அங்கு உதவி, நம்முடைய தொழுகை தான் அங்கு நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய குர்ஆன் தான் பாதுகாப்பு, நம்முடைய சதக்கா தான் பாதுகாப்பு, நம்முடைய நோன்பு தான் பாதுகாப்பு, நம்முடைய அக்லாக்குகள் தான் பாதுகாப்பு. இந்த வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே? நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, முடிக்க நினைக்கிறேன். கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றுவோம், கொஞ்சம் சிந்திப்போம். யாருக்காக படாத பாடுபட்டுக் கொண்டு, யாருக்காக என்னுடைய உடம்பை அப்படியே வாலிபத்தை கழித்து அழித்து விட்டேன்? யாருக்காக நான் என்ன பாடுபட்ட முடி நரைத்து விட்டது? யாருக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு நோயாளியாக மாறி இருக்கிறேன்? யாருக்காக உபாதைகளுக்கும் இன்ஜரிகளுக்கும் ஆளாகினேன்? நான் யாருக்காக பகல் சாப்பாட்டை 4 மணிக்கு சாப்பிட்டேன்? யாருக்காக இரவு சாப்பாட்டை 12 மணிக்கு சாப்பிட்டேன்? யாருக்காக காலை சாப்பாடு இல்லாமலே வேலை செய்தேன்? சிந்திப்போம், சிந்திப்போம். நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய வியர்வை, நம்முடைய இரத்தம், நம்முடைய ரிஸ்க் மற்றவர்கள் லக்ஸரியாக வாழ கிடைக்கும். ஏதாவது சம்பளம் ஊழியம் கிடைக்கும். கிடைக்கின்ற சம்பளத்தையும் ஒரு 30, 40, 50,000 சம்பளம் எடுக்கின்றவர் எத்தனை ரூபாய் அவருடைய வேலைக்கு பயன்படுத்துகிறார்? எத்தனை ரூபாய்? மாதம் 5 லட்சம் இன்கம். அதில் எத்தனை ரூபாய் உங்களுடையது? எங்கெங்க போகிறது? அந்த பில், அது அங்க பினான்ஸ், இங்கு இன்சூரன்ஸ், அது அந்த இது, அந்த பேமெண்ட், இந்த பேமெண்ட் எல்லாமே மற்றவர்களுக்கு தான். ஏதோ நாம் சிறிய லாபத்தை அனுபவிக்கிறோம். கண்ணியமான நமக்காக என்ன? நமக்காக என்ன? கால் வலிக்க வலிக்க எத்தனை தொழில் செய்தோம்? கால் வலிக்க வலிக்க வாழ்க்கையில் தொழுதிருக்கிறோமா? கால் வலிக்க வலிக்க வாழ்க்கையில் கால் வீங்க இபாதத்தில் ஈடுபட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் வெடிக்கும் வரை இபாதத்தில் ஈடுபட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தத்தை புரிந்தார்கள். யதார்த்தத்தை புரிந்தார்கள். சிரமங்களை, கஷ்டங்களை, டயர்டுகளை அமளிபாதத்திலே காட்டினார்கள். பட்டார்கள் சகித்துக் கொண்டு. அமளிபாதத்தை சொகுசாக செய்ய வேண்டும், குயிக்காக செய்ய வேண்டும், லேட்டாகாமல் செய்ய வேண்டும், கட் அண்ட் ரைட்டாக முடிக்க வேண்டும். ஆனால் துனியாவுக்கு எவ்வளவு நேரமும் கொடுப்போம். அல்லாஹ்வை மௌத்தை மறந்த சிந்தனை கண்ணியமானவர்களே. துனியாவில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்போம், ஓவர் டைம் கொடுப்போம். தேவை அவசியம், கொடுப்பது பிழை அல்ல. ஆனால் ஆகராவுக்கு மௌத்துடைய சக்கராத்து இருந்தனுடைய வாழ்க்கை கண்ணியமாக ஆரம்பிக்க என்ன தியாகம் செய்தோம்? இதான் என்னுடைய பிரசங்கத்துடைய சாராம்சம். அதனுடைய கேள்வி இதுதான். கொஞ்சம் தனிமையில் இருந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமல் கண்ணியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையுடைய பின்னேற்றத்துக்கும் தோல்விக்கும் காரணம் நம்மை பற்றி நாம் சிந்திக்காதது. உங்களை பற்றி நீங்க சிந்திப்பதில்லையா? உங்களை பற்றி கவலையே உங்களுக்கு இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேள்வி? உங்களை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? உங்களை பற்றிய எந்த விதமான கேவும் இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறார். இப்ப உங்களையே நீங்க கணக்கெடுக்கிற இல்லையா? எப்படி கேள்வி? இப்படி ராயத்து இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? உங்களை பற்றி உங்களுக்கு சிக்கரே இல்லையா? சிந்தனையே இல்லையா? உங்களை பற்றி ஒரு சுய என்ன சிந்தனை உங்களுக்கு கிடையாதா? அழகா கேட்கிறாளா? சின்ன பிள்ளைக்கு விளங்கும்.
உன்னை பற்றி உனக்கு கவலை இல்லையா? உன்னை பற்றி சிந்திப்பதில்லையா? யதார்த்த பூர்வமா, அறிவுபூர்வமா, சிந்தனையோடு பார்ப்பதை இப்சார். உங்களை பற்றி, உங்களுடைய ஆத்மாவை பற்றி, உங்களுக்கு நாங்கள் ஞாபகத்தை பற்றி, வளங்களை பற்றி நீங்கள் சரியாக சிந்திக்க செயல்படுவதில்லையா? எல்லா சிக்கரும் மற்றவர்களை சரிப்படுத்த, எல்லா சிந்தனைகளும் மற்றவர்களை சந்தோஷமாக வைக்க, டார்கெட் பிடிக்க வேண்டும், நேரத்தை ஹேண்ட் அவுட் பண்ண வேண்டும், இதை செய்து முடிக்க வேண்டும். இரவு விழித்தாவது கோப்பை குடித்து பிளேட்டை குடித்து ஓவர் டைம் செய்கிறோம், முடிக்க வேண்டும். ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும். ப்ராஜெக்ட் முடிப்போம், நம்முடைய டியூட்டிகளை திறம்பட செய்வோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள டார்கெட், ஆம்பிஷன், மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையுடைய போக்கஸ், அதற்காக என்ன செய்தோம்? அதற்காக இரவு விழித்தோமா? அதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட்கள் பண்ணினோமா? வாகனம் ஓட்டிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டு போகிறோம். அவருடைய காலை சாப்பாட்டை டிரைவ் பண்ணிக்கொண்டு, யாருக்காக? நிம்மதியாக ஒரு 10 நிமிடம் தொழுது அமர்ந்து சுன்னத்தான முறைகளை பயன்படுத்தி சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஒரு பானை, ஒரு பண்ணை, ஒரு காலை சாப்பாட்டை நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லாத அளவு பிஸி. யாருக்காக? சிந்திப்போம். எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நமக்கு? யாருக்காக? சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடாமல் கேஸ்ட்ரிக் வந்திருக்கிறது. யாருக்காக? அந்த கேஸ்ட்ரிக் முற்றி அது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போயிருக்கிறது. யாருக்காக? சிந்திப்போமே கண்ணியமானவர்களே. நாம் நோய்வாய்ப்பட்டது, நாம் டயர்டாகியது, நாம் வருத்தப்பட்டது, நமக்கு நடந்த சர்ஜரி, நமக்கு நடந்த பைபாஸ், பின்னணியை பார்த்தால் யாருக்காகவோ ஏதோ செய்ய போயிட்டு, யாருக்காகவோ. இவர்கள் நமக்கு மறுமையில் கை கொடுக்க மாட்டார்கள். சதக்காவுடைய அடிப்படையில், உதவி அடிப்படையில், அவர்களுடைய கண்ணீரை துடைத்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவர்களுடைய துவாவை பெற்றது வேறு விடயம். யாருக்காக பட்டு மாய்கிறோமோ அவர்கள் நமக்கு கை தரமாட்டார்கள். சொந்த தாயும் மௌத்தோடு நாம் அவர்களுக்கு துவா செய்வது, அவர்களுக்கு உபகாரங்கள், நமக்கு நன்மைகள் வருவது வேறு விடயம். மௌத்தோடு சொர்க்கம் நுழையும் வரைக்கும் தாய் தந்தையுடைய ஹெல்ப்பும் கிடைக்காது. ஓடுவோம். நல்ல விலகிக் கொள்ளுங்கள். முடிக்கிறேன். இந்த 2-3 நிமிடங்களில் 5 நிமிடங்கள் கொத்துமா முடிகிறது. நான் ஒப்பாக்குகிறேன், கம்பேர் பண்ணுகிறேன். பாருங்கள், ஓதிய ஆயத்தை பாருங்கள். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. ஃபிரார் என்றால் நமக்கு விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால், சிங்கம், புலி, கரடி விரட்டும் பொழுது நாம் எப்படி ஓடுவோம்? நாம் நம்மை விடுவோமே. வேட்டையாடுகின்ற சிங்கம் மானை விரட்டும் பொழுது அந்த மானுடைய அப்நார்மலான ஓட்டம் வருமே, அசாதாரண ஸ்பீட், ஹைப்பர். அது போன்று குற்றவாளியை பாதுகாப்பு அதிகாரி அல்லது அந்த வாகனம் விரட்டும் பொழுது அந்த குற்றவாளி எவ்வளவு ஸ்பீடாக டிரைவ் பண்ணுவான், ஓட்டுவான், எவ்வளவு மேலிருந்தெல்லாம் பாய்வான், எவ்வளவு பெரிய தாப்பே மேறி குதிப்பான். அது வித்தியாசமான அப்நார்மல் ஒன்று வரும். அவருடைய தாக்கத்தை மீறி இதிலிருந்து தப்ப வேண்டும். இதுதான் ஃபிரார். இதுதான் ஃபிரார் என்ற இந்த வார்த்தை. சில வேளை இது பல்வேறுபட்ட கோணங்களில் வரும். ஓட்டத்தில் வரும், செயற்பாட்டில் வரும், தூரம். இதே வார்த்தையை அல்லாஹ் மறுமையில் தாய் தந்தை விட்டும் ஓடுகின்ற ஸ்பீடுக்கும் அல்லாஹ் பாவிக்கிறான். அதே ஃபிரார். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. நாயத்திரை விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். அன்றைய நாள், கியாமத்தினால், தன்னுடைய ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரர்களை விட்டு ஓடுவான். என்ன தேவையான அவசரம்? நானா அவசரமான ஹெல்ப் பண்ணு தம்பி, அவசரம் வாயிடா, கோல் பேசிக்கொண்டே ஓடுவான் நானாக்கு ஹெல்ப் பண்ண. இங்கே அவசரம் 41 நடந்து விட்டது, ஓடி போவான் தம்பி நானாவுக்கு, நானா தம்பிக்கு. முதலாவது பேரண்ட்ஸை விட சகோதரர்களை க்ளோஸ், மிகவும் நட்போடு பழகக்கூடிய சகோதரத்துவம். சகோதரனை விட்டும் விரண்டோடுவான், தாய் தந்தையை விட்டும் விரண்டோடுவான், உம்மிஹி வ அபி, மனைவியை விட்டும் விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான். ஏன்? ஏதாவது நன்மை கேட்டு விடுவார்கள். எங்கு வேண்டிய கொடுப்போம், 1000, 2000, 5000, 10,000
கொடுப்போம். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அது துனியாவோடு சம்பந்தப்பட்டது. மௌத்துக்கு பின்னால் சொர்க்கத்துக்கு நுழையும் வரைக்கும் யாரும் யாருக்கும் எந்த நகமும் சதையும் அல்ல. அதை விட நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். சொந்த உம்மா வாப்பாவை விட்டு பிள்ளை ஓடுவதாக இருந்தால், பிள்ளைகளை விட்டும் பெற்றோர் ஓடுவதாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சுயநலமான கட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லாருமே என்னுடைய ஆத்மா நான் தப்பினால் போதும், நான் பிழைத்தால் போதும், நான் சுவர்க்கம் போனால் போதும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் சிந்திக்கின்ற நேரம் எப்படி இருக்கும்? அதிலே என்ன நமக்கு இருக்கிறது? யாருக்காக பசித்தோமோ, யாருக்காக விழித்தோமோ, யாருக்காக ஏற்றுப்பட்டோமோ, யாருக்காக காயப்பட்டோமோ, யாருக்காக காலை இழந்தோமோ, யாருக்காக கையை இழந்தோமோ, யாருக்காக நோய்வாய்ப்பட்டோமோ, யாருக்காக இல்லாத பொல்லாத நோய்களுக்கெல்லாம் ஆளாகினோமோ, அப்படியானவர்கள் நம்மை விட்டு வெறுண்டோடுவார்கள். அதில் நமக்கு எது கை கொடுக்கும்? நம்முடைய தக்வா, நம்முடைய அமல், நம்முடைய இபாதத், நம்முடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு. கண்ணியமானவர்களே, பேசப்பட்ட விடயங்கள் நான் என்ன பேச என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நமக்கு ஒரு கட்டம் வர இருக்கிறது. நாம் சொந்த வேலைகள் எதுவும் செய்ய முடியாத ஒரு கட்டம். கொசுவை விரட்ட முடியாது, எறும்பை தட்ட முடியாது, நம்முடைய உடம்பு துவாரங்களில் வருகின்ற கழிவுகளை துடைக்க முடியாது, சிறந்த வாயை மூட முடியாது. அதை கட்ட வேண்டும். வாய் திறப்பட்டிருக்கிறதா? இழுத்து கட்ட வேண்டும். இழுத்து கட்டினால்தான் வாயை மூடிப்படும். பல் வெளியே விளங்குகிறது, அதை உதட்டால் மூட சக்தி இருக்காது. அப்படிப்பட்ட மையத்தாக, ஜனாசாவாக நாம் வைக்கப்படும் பொழுது நம்முடைய ஜனாசா எப்படி இருக்க வேண்டும்? எந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? பிரகாசமாக இருக்க வேண்டுமா? வாழ்க்கையை ஈமானை கொண்டு பிரகாசமாக்குவோம். நம்முடைய ஜனாசா இருட்டாகவும் ஒரு அகோரமான காட்சியாகவும் பயங்கரமான ஒரு பயந்த ஒரு முகத்தோடும் அச்சம் சொற்கேற்பட்ட ஒரு முகத்தோடும் இருக்க வேண்டுமா? தீனை, தொழுகையை, இபாதத்தை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்து இஷ்டம் போல் வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கட்டங்களிலும் எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, பிறருடைய மவுத், பிறருடைய ஜனாசா செய்திகள் நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்க்கையை நாளாந்த முன்னேற்றி அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி உண்மையான ஈமான்தாரியாக, தக்வாதாரியாக, பரிசுத்தவானாக மாறுகின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த சபையில் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கை முறைகளை தருவாயாக, உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக, உன்னுடைய அன்பை தருவாயாக. எல்லா துறைகளில் ஈடுபட்டாலும் உன்னுடைய திருப்தியை நாட கிருபை செய்வாயாக. மௌத்தை மறக்காமல் நம்மை பாதுகாப்பாயாக. துனியாவுடைய மோகத்திலே மூழ்காமல் பாதுகாப்பாயாக. துனியாவில் எவ்வளவுதான் கொடிகட்டி பறந்தாலும் உன்னை வந்து அடைய இருக்கிறோம் என்ற சிந்தனையை தருவாயாக. ஜனாசாக்களை வைத்து படிப்பினை தருவாயாக. எமக்கு எந்த சொந்த வேலைகள் செய்ய முடியாத ஒரு கட்டம் வரும் யா அல்லாஹ். அந்த கட்டத்துக்கு முன்னால் நம்முடைய முன்னேற்பாடுகளை, தயாரிப்புகளை செய்ய கிருபை செய்வாயாக. நம்முடைய எல்லா துறைகளையும் மறுமையில் சேமிப்பாக ஆக்குவதற்கு கிருபை செய்வாயாக. நேர்மையை தருவாயாக, நியாயத்தை தருவாயாக, உண்மைத்தன்மையை தருவாயாக. உன்னுடைய இறை நேசர் பட்டியலிலே நம் அனைவர்களே, நம்முடைய மனைவி மக்கள், குடும்பங்கள், சகோதர சகோதரிகள், பூரா முஸ்லீம்கள் அனைவரோடு சேர்த்தருள்வாயாக. உலகத்திலே கஷ்டப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக, சிரமப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக. பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு விடுவை கொடுப்பாயாக. அநியாயக்காரர்களை அடக்குவாயாக. அநியாயக்காரர்களுக்கு தௌபா இல்லை என்றிருந்தால் உன்னுடைய அதாபை, சண்டனை அவர்கள் மீது இறக்கி அவர்களை கட்டுப்படுத்துவாயாக. முஸ்லிம்களுடைய மனதை குளிர வைப்பாயாக. சூடானிலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த சூடானிலே ஷஹீதாக்கப்பட்ட மக்களை ஷஹீதோடு பட்டியல் எழுப்புவாயாக. அந்த நெருக்கடி இல்லாமல் ஆக்குவாயாக. ஏற்கனவே பல கஷ்டங்களிலே முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யா அல்லாஹ், அந்த அநியாயத்தை, அராஜகத்தை அடக்குவாயாக. அந்த உள்நாட்டு பிரச்சனை இல்லாமல் ஆக்குவாயாக. நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. உலகத்திலே முஸ்லிம்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்கிறார்களோ அனைத்து முஸ்லிம்களுடைய உடைமைகள், மானங்கள், மரியாதைகள், உரிமைகள் அனைத்தையும் பாதுகாத்து நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு எல்லா நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. நமது நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக. சுபிட்சமான ஒரு நாடாக மாற்றி தருவாயாக. செழிப்பான ஒரு நாடாக மாற்றி தருவாயாக. ஒற்றுமையான ஒரு நாடாக மாற்றி தருவாயாக. இந்த நாட்டு மக்கள் முழு உலகத்துக்கும் பயனுள்ள மக்களாக நம்முடைய நாட்டு மக்களை ஆக்குவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.